ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பிஹெச்டி குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், ஆளுநர் அவர்கள் மற்றும் யூஜிசி சேர்மன் அவர்கள் இவர்கள் எல்லாருமே தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களே, ஒருத்தர் பின் ஒருத்தரா. இப்போது ஒருத்தர் பின் ஒருத்தராக குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு இப்போ பிஹெச்டி பற்றி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் அப்புறம் யூஜிசி சேர்மனே சொல்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ எதுக்கு பிஹெச்டி வச்சுருக்குறீங்க? பிஹெச்டின்றது 100% அயோக்கியத்தனம் தான் சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு பிஹெச்டி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க? அது ஒரு நடத்துறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. இப்போ எம்ஃபில் கேன்சல் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இது பிஹெச்டியும் தேவையில்லை இல்லைங்களா? எதுக்கு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ பிஹெச்டி எதுக்காக தேவைப்படுதான்னு யாரும் சொல்ல முடியல. அப்புறம் எதுக்கு அதை வச்சுட்டு இருக்கிறீங்க? அப்போ இதெல்லாமே சும்மா கண் துடைப்பதும். சார், யூஜிசி சேர்மன் கூட கொஞ்சம் காட்டமாகவே சொல்லியிருக்காரு. என்னன்னா, பிஹெச்டியில் தரம் இல்லைன்னா யூனிவர்சிட்டி அங்கீகாரத்தையே ரத்து பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எத்தனை யூனிவர்சிட்டி அங்கீகாரத்தை இதுவரையும் ரத்து பண்ணியிருக்காரு யூஜிசி சேர்மன்? இல்லை, யூஜிசி சேர்மனுக்கு இதுவரையும் புகாரே வந்தது கிடையாதா? ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது. நானே புகார் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். என்னுடைய புகாருக்கு இன்னும் பதில் சொல்லலை. யூனிவர்சிட்டிஸ் மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். இப்போ டிகிரி கொடுக்கறது யூனிவர்சிட்டிஸ் தான். இதுக்கும் இண்டிவிஜுவல்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போது யூனிவர்சிட்டிஸ் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்னா எடுத்துருக்க வேண்டியது தானே. ஏன் இது வரையும் எடுக்கலை? அப்போது நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ எல்லா பிஹெச்டிஸும் தரமான பிஹெச்டின்னு அவர் நினைக்கிறாரா? இது வரையும் எடுக்கலை. அப்புறம் தரமான பிஹெச்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாரா? இப்போது இந்த பிஹெச்டின்றது எதுக்காக அப்படின்னால், இப்போது ஒரு ஆசிரியர் எடுத்துங்க. ஒரு ஆசிரியர் பணம் கொடுத்து வேலையில் சேர்றாரு. இன்றைக்கி 40 லட்ச ரூபா வரையும் கொடுத்துட்டு சேர்றாங்க. கொடுத்துட்டு சேரக்கூடிய ஆசிரியர் கொஞ்சம் நல்ல கைட்ஷிப் வாங்கணும். கைட்ஷிப் வாங்கிறதுக்கு பேப்பர் பப்ளிகேஷனுக்கு அது ஏதோ டுபோகர் வேலை செஞ்சு புரோக்கரை பார்த்து அதை முடித்து ஏதோ ஒரு வேலை பண்ணி வாங்கிடுவாப்பில். வாங்கிட்டு எத்தனை பிஹெச்டி கேண்டிடேட்ஸை சேர்க்கணுமோ அத்தனை பேர் சேர்த்துருவாப்பில். அது மினிமம் 4 அந்த மாதிரி சேர்த்துருவாப்பில். சேர்த்துட்டு என்ன பண்ணுவாப்பா, ஒருத்தருக்கும் குறைஞ்சது தீசிஸுக்கு பணமோ இல்லை பப்ளிகேஷனுக்கு பணமோ எல்லாத்துக்கும் பணம் வாங்கிக்கிடுவாப்பில். ஒரு குறைஞ்சது ஒரு 5 லட்ச ரூபாய் தான் அதில் லாபம் பார்த்துருவாப்பில். ஒரு கேண்டிடேட்டுக்கு நான் சொல்கிறேன். எத்தனை பேருன்றதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது, அந்த கேண்டிடேட்டுக்கு வேலை வாங்கி தர்றது யாரோட வேலை? இந்த புரோக்கருங்களோட வேலை. யார்? பிஹெச்டி கைட்ஸு. இவனுக்கு தான் புரோக்கர் வேலை பார்க்குறானு, இவனு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கி தரானுங்க. புரியுதில்ல? இப்போது இவ்வளோ கீழ்த்தரமான வேலை பார்க்குறது இந்த ப்ரொஃபஷனில் தான். ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் இவங்க யாருமே ஆசிரியர்கள் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், யாருமே ஆசிரியர்கள் கிடையாது. ஆசிரியர்கள் எப்பயுமே நாங்கள் சொல்ல போகிறதே கிடையாது. அப்போது இந்த அயோக்கியர்கள் தான் இங்கே ஆக்கிரமிச்சிட்ருக்காங்க. அப்போ இது யாருக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது யாருக்காவது தெரியாது அப்படின்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இவனுக்கு வேணால் தெரியாத இருக்கலாம். இவனுக்கு செய்கிறது வெளியில் தெரியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இங்கே உள்ளுக்குள்ளே பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு வேணால் தெரியாது. இப்போ இவங்களுக்கு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சேர்ப்பானுங்க தெரியுங்களா? இவனுங்க யாரெல்லாம் படிக்க தெரியல, யாரெல்லாம் எழுத படிக்க தெரியல, எழுத படிக்க தெரியாதுன்னு கூப்பிட்டு சீட்டு கொடுப்பானுங்க. எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் சீட்டு கிடைக்காது பிஹெச்டிக்கு. இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் அல்லது மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன். இதுதான், எழுத படிக்க தெரியக்கூடாது. இப்போ இவங்கள கூப்பிட்டு பிஹெச்டி சீட்டு கொடுத்து அவங்கள என்ன பண்ணுவாங்க? புரோக்கர் ஆக்கி விட்ருவாங்க. யார்? அந்த கேண்டிடேட்ஸும். இப்போ இவங்க எல்லாம் இவங்க போகிறது செலெக்ஷன் கமிட்டி, அடுத்த காலேஜஸ்ஸு, அந்த ஹெச்ஓடி, இந்த பிரின்ஸிபாலு எல்லாம் என்ன பண்ணுறானுங்க? எல்லாம் இந்த பிஹெச்டி கூட இதை புரோக்கர் வேலை பார்த்தவனுங்க தான். அப்போ இவனுங்க எல்லாம் ஒரு புள்ளியில் சேர்றானுங்க. சார், இந்த ரமணா படத்தில் எல்லாரும் ஒன்று சேருவாங்களே, அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான். இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நல்ல விஷயத்துக்காக, இது முழுக்க அயோக்கியத்தனத்துக்காக, சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்காக. இப்போ இங்கே 100% கரப்ஷன். புரியுதில்ல? இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம். இவனுங்க இந்த ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்கள நீங்கள் எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் சேர்றாங்கன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். நெப்போட்டிசம் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க. இதுக்கு யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்கள். இது யாராவது மறுக்க சொல்லுங்கள். இல்லை என்கிட்ட ப்ரூஃப் கேளுங்க. நீங்கள் எவிடன்ஸ் கேளுங்க. எவிடன்ஸ் யார் வேணாலும் கேளுங்க. எவிடன்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். புரியுதுல்ல? முழுக்க இங்கே ரெக்ரூட்மெண்ட்டுன்னு சொல்ல போனால் 100% கரப்ஷன், 100% நெப்போட்டிசம். இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை தான் சேர்த்து விடுவானுங்க. அப்போது நீங்கள் இன்டர்வியூ போனால் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் கைடு பேர் என்ன, யார் என்ன, அவங்களுக்கு தெரியும். காசு கொடுத்தவன் யாருன்றதெல்லாம் அவனுக்கு தெரியும். யார் காசு கொடுத்துருப்பான்லாம் அவனுக்கு தெரியும். காசு கொடுக்காதவன்ட்ட இது மாதிரிலாம் கேட்பானுங்க. ஏன்னா அடுத்த தடவை அவன்கிட்ட சொல்லி காசு வாங்கிக்கலாம்.
அப்போ முழுக்க முழுக்க இங்கே ஆசிரியர் பணி கிடையாது, புரோக்கர் பணி தான் இங்கே செய்யப்படுது. இல்லைன்னு யாராவது மறுக்க சொல்லுங்கள், நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன். சார், சமீபத்தில் கூட ஒரு ஆசிரியர் கைடுங்க பண்ணுற முறைகேடை பற்றி ஒரு புகார் அளிச்சிருந்தாரு. அதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரும் அந்த மாதிரி முறைகேட்டில் ஈடுபடுற கைடு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ஆசிரியர் கொடுத்த புகார் பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டு வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்றலாம் புகார் கொடுத்ததா பத்திரிகையில் வந்திருக்கு. அவர் கொடுத்த உண்மையான புகார் தெரியாது. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முந்தையே நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த புகார்லாம். இதெல்லாம் பேப்பரில் நான் வந்து ரொம்ப மோசமாக எழுதுனதெல்லாம் நான் பார்த்துருக்குறோம். அப்போது நான் சொல்கிறது 2000க்கு முன்னாடி, 2000 காலகட்டத்தில். இன்றைக்கி வந்து இந்த புகார் இந்த மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி இன்னும் ரொம்ப மோசமாக தான் நடக்குது. இன்னும் நிறைய பேர் என்னோட நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ புகார் கொடுத்துருக்கிறதுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். இவராவது புகார் கொடுத்துருக்குறாரு. வெளியில் சொல்கிறோம் எவனுமே புகாரும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா தானே அதை சொல்கிறேன் இல்லைங்களா, சேர்க்கும் பொழுதே ஏபிசிடி தெரியாதவன், எழுத படிக்க தெரியாதவனை தான் உள்ளே சேர்க்குறாங்க. அவனை சேர்த்து வச்சுட்டு அவனுக்கு புகார் கொடுக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பி படிச்சுட்டு வந்திருந்தால் தான் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க. அதனால தான் படிக்காதவங்க தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா படிச்சிருந்தால் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போது முழுக்க முழுக்க இப்படி தான் நடக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அமைச்சர் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி கைடு மேலே புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சரே கூட சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், டிஆர்பியில் எடுத்துங்க, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூட்னு கேட்குறாங்க. அப்போது அதை யார்கிட்ட வாங்குவீங்க? நீங்கள் கைடுக்கு மேலே புகார் கொடுக்குறீங்கன்னா அதை யார்கிட்ட வாங்குவீங்க? அப்போ யார் புகார் கொடுப்பா? அப்போ புகார் கொடுக்கக்கூடாதுன்ட்டு தான் நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்கிறீங்க. இப்போ எதுக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வேணும்? கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போய் கேட்குறாங்க, இவங்க தெரியுமா அவங்களுக்கு? அப்போது கைடுக்கிட்ட இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ அந்த புரோக்கர் வேலையை தான் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் அதை எடுங்க முதல்ல. சார், போன வீடியோவோட கமெண்ட்ஸில் கூட ஒரு ஆசிரியர் பிடிஎஃப் படிக்க கூட கைடோட சிக்னேச்சர் வேணும்னு சொல்லியிருக்காரு. அதுங்க இது முழுக்க ஐயக்கத்தவனு தெரியுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? இப்போ நல்ல விதமாக தருவானா? அப்போ அவனுக்கு வேலை செஞ்சால் தானே அவன் தருவான். அவனுக்கு வேலை செஞ்சால் தான் அவன் வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறான். அவனுக்கு எதாவது பிரயோஜனமாக இருந்தால் அவனுக்கு காசு கொடுத்தா தான் தருவான். இல்லாத எப்படி தருவாங்க? அது எல்லாமே மேலே முடிவு பண்ணப்படுது. எல்லாம் புரோக்கர் வேலை தான். இவனுங்கெல்லாம் சேர்ந்துட்டு அது முடிவு பண்ணிடுறானுங்க. அப்புறம் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வச்சுருந்து என்ன பண்ணுறது? அப்புறம் அவன் வெடி போய் புகார் சொல்லுவான். இப்போ முழுக்க முழுக்க அயோக்கியர்களை தான் நீங்கள் உருவாக்குறீங்க. சார், இதெல்லாம் சரி செய்யவே முடியாதா? ஏன்னா சமீபத்தில் கூட தஞ்சை பல்கலைக்கழகத்தின் விசி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. காரணம் 40 போஸ்ட்டும் பணம் வாங்கிட்டு தகுதி இல்லாத நபர்களை நியமித்ததுனால. அது காசு கொடுத்து வேலைக்கு வந்தால் அதை சம்பாதிக்க தான் வேணும். அப்போ இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டில் தான் சம்பாதிக்கிறாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் சம்பாதிக்கும் பொழுது எப்படின்னா, இந்த மாதிரி கைடு வேலை செய்கிறவன் தான் இவன் தான் புரோக்கர் வேலை செய்கிறான். அப்போ இங்கே யாருமே ஆசிரியர்கள் கிடையாது. இவர்கள்லாம் ஆசிரியர்களாக ஆக்கப்பட்ட அயோக்கியர்கள் தானே தவிர ஆசிரியர்கள்ன்றது வேறு. அவங்களுக்குலாம் சம்பளம் கிடைக்காதான்னு கூட தெரியாது, சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்களான்னு கூட தெரியாது, சம்பளம்னா என்னன்னு கூட தெரியாதெல்லாம் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த பணி செய்யணும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஆசிரியர்களை பற்றி நான் பேசவே போகிறதில்ல. ஏன்னா ஒரு ஆசிரியரை பற்றி சொன்னோன்னா இன்னொரு ஆசிரியருக்கு அது மனக்கசப்பாக இருக்கலாம். ஏகப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆசிரியர்கள்ன்றவங்க வேறு, அவங்களையும் இவங்களையும் ஒப்பிடவே வேண்டாம். இவனுங்க முழுக்க முழுக்க அயோக்கியர்கள், புரோக்கர்கள். இவங்க தான் இங்கே உயர்கல்வியை ஆக்கிரமிக்கிறது. இவங்களால் பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்போ இது தொடர்ந்து தான் இருக்கும். 100% கரப்ஷன் இருக்குது, நெப்போட்டிசம் இருக்குது. இதை யாரும் மறுக்க முடிஞ்சால் மறுத்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ எவிடன்ஸ் வேணாலும் நான் கொடுக்குறேன். ப்ரூஃப் வந்து என்கிட்ட கேட்கணும். என்கிட்ட ப்ரூஃப் கேளுங்க. வெளியில் வந்து என்கிட்ட ப்ரூஃப் கேளுங்க. நான் எவ்வளோ ப்ரூஃப் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். சார், இவ்வளோ வெளிப்படையாக நெப்போட்டிசமும் கரப்ஷனும் நடக்கும்போது ஒரு குரூப் மட்டும் ரெக்ரூட்மெண்ட் மெரிட்டில் தான் நடக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கேன். அது மெரிட்டு தாங்க. இது வந்து ஆசிரியர் பணின்றது முழுக்க முழுக்க மெரிட்டு தான். எப்படி மெரிட்டுன்னு கேட்டிங்கன்னா, காசு கொடுத்து மெரிட்டில் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி மெரிட் இது, புரியுதுங்களா? மெரிட்டு காசு கொடுத்து மெரிட்டில் வாங்குறான். எவனாவது காசு கொடுத்தான்னு சொல்லுங்க பார்க்கலாம். காசு கொடுக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது எல்லாமே டுபா ஒரு வேலை தான். சார், இப்போ ஆளுநரும் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதும் பெரும் பலன் தராதுன்னு சொல்கிறீங்களா? யூஜிசி சேர்மனை சேர்த்துக்கணும் அதில் நீங்கள். அதாவது முழுக்க முழுக்க புரோக்கர்கள் தான் இருக்கிறாங்க. நீங்கள் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்கிறன்றதை சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் தப்பு நடக்குது, இதுவரை நடவடிக்கை ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பேசாத நீங்கள் பிஹெச்டியை தூக்கிடுங்க. எம்ஃபில் தூக்குனீங்க இல்லையா, அதுமாதிரி பிஹெச்டியை தூக்கிடுங்க. தவறு நடக்காது. கல்வித்தரம் உயரும். கல்வித்தரம் உயரும். இவனுங்கிட்ட அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவனுங்களை
இவனுங்களே நாங்கள் வளர்த்து விட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார், நன்றி சார். நன்றி.